So hello everybody, எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் இன் another Python tutorial video. So guys, போன வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கை பற்றி சொல்லி தந்தேன். ஸோ அதில் வந்து நம்ம பேசிக் ஸ்லைசிங் நார்மலாக தான் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்லைசிங்கும் சொல்லித்தரேன். அண்ட் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்லேயே நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பற்றியும் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? ஸோ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், நான் என்னோடய விசுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்ட்ரிங் எதுக்கு நம்ம ஸ்லைஸ் பண்ணணும், எதுக்கு அந்த மாதிரி நிலமெல்லாம் வருன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ கைஸ், நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப் இருக்கிறதுல இம்பார்ட்டண்ட்டான டேட்டா டைப். ஓகேவா? அண்ட் நம்ம மேக்ஸிமம் எங்கேருந்து ஒரு டேட்டாவை எடுத்தாலும் ஒரு ஸ்ட்ரிங்காக தான் வச்சுக்குவோம். அது ஒரு நம்பராக இருக்கட்டும், இல்லாட்டி ஆல்ஃபபெட்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மேக்ஸிமம் நம்ம அது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் வச்சுக்குவோம். அண்ட் நம்ம தேவைப்படுற இடத்துல நம்ம டைப் காஸ்ட் பண்ணிட்டு ஒரு இண்டீஜராக மாற்றிக்குவோம். கரெக்டாக? ஸோ அதுதான் கைஸ், மேக்ஸிமமாக இருக்கிற டேட்டா ஃபுல்லாக ஸ்ட்ரிங்ஸாக தான் இருக்குது. இப்போ ஸ்ட்ரிங்ஸ்லேயே நிறைய இது நடக்கும். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 வேர்டை மட்டும் கேபிட்டலைஸ் பண்ணணும், இல்லாட்டி கடைசி இருக்கிறத மட்டும் ஸ்மால் லெட்டரில் கொண்டு வரணும், இந்த வேர்டை இந்த வேர்ட்லேருந்து ரீப்ளேஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் பண்ணணுன்ற நிலமையெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஸ்ட்ரிங்கை நம்ம ஸ்லைஸ் பண்ணால் தான் அதுக்கு சொல்யூஷன் கொண்டு வர முடியும். உங்களுக்கு வந்து போன வீடியோவில் வந்து நார்மல் ஸ்லைசிங் தான் சொல்லி தந்தேன். நம்ம வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்கோ அந்த இண்டெக்ஸில் வந்து இப்படின்னு பண்ணிட்டு ஸ்லைசிங் அதெல்லாம் பண்ணிடுவோம். பட் கைஸ், நிறையவே இருக்குது ஃபங்க்ஷன்ஸை வச்சு ஸ்லைசிங் பண்ணுறது, நிறையவே இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு தான், ஒரு டேட்டாவை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுறதுக்கு, அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்ஸ்லேயே சில ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம், ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிங்கை எழுதிக்குவோம். ஐ ஆம் குட் பாய், ஐ ஆம் அ குட் பாய்னு போட்டுருவோம். ஓகே, வேறுன்ற வேரியபிள்குள்ளே ஐ ஆம் அ குட் பாய் அப்படின்னு எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னது பிரிண்ட்டுன்னு போட்டுட்டு வேர் அப்படின்னு போட்டேன்னா என்ன நடக்கும், பிரிண்ட் ஆயிரும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தான், பாருங்கள், கீழே ஐ ஆம் ஏ குட் பாய் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ கைஸ், இதில் வந்து இப்போ நான் உங்களுக்கு சில ஃபங்க்ஷன் சொல்லித்தரேன். ஃபார் எக்ஸாம்பிள், இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரிங்களா? அந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா, நீங்கள் நினைப்பீங்க என்னடா டாட் இண்டெக்ஸ் அப்படின்னு போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. சில ஃபங்க்ஷன் இருக்கும் கைஸ், நம்ம வேரியபிளுக்கு அடுத்து ஃபுல் ஸ்டாப் வச்சு அந்த ஃபங்க்ஷன் எழுதுகிற மாதிரி சில ஃபங்க்ஷன் இருக்கும். சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து நார்மலாக இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கே தெரியும் எல்லா ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஒரு ப்ராக்கெட் வரும்னு. ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன்லேயும் ஒரு ப்ராக்கெட் போட்டுருணும். இந்த ப்ராக்கெட்குள்ளே நம்மளுக்கு எந்த ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸ் தெரிஞ்சுக்கணுமோ, அதாவது இப்போ இதில் வந்து ஜின்றது ஒரு ஸ்ட்ரிங்கு தானே, இந்த ஜி எந்த இண்டெக்ஸில் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஜி அப்படின்னு பிரிண்ட் பண்ணுவேன், ஜின்றது இங்கே எழுதுவேன். இப்போ நான் ரன் பண்ணால் பாருங்களேன், 7 அப்படின்னு வந்துச்சு. ஸோ இந்த ஜி வந்து எண்ணி பாருங்கள், 0 1 2 3 4 5 6 7. ஸோ கரெக்டாக ஜி வந்து 7th இண்டெக்ஸில் இருக்குது. இப்போ நான் இங்கே பி போட்டேன்னா பி எந்த இண்டெக்ஸில் இருக்குன்றது பிரிண்ட் ஆயிரும், 12th இண்டெக்ஸில் இருக்குன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் கைஸ். ஸோ இப்போ வந்து இன்னொரு சில ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு தேவையான ஸ்ட்ரிங்கை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே குட்டுன்னு போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குட்டை வந்து இங்கே எழுதிட்டு இந்த குட்டை வந்து நான் பேட் அப்படின்னு மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து பேட் அப்படின்னு எழுதிட்டேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணுன்றதை மட்டும் பாருங்கள். பிரிண்ட் பண்ணியிருக்கேன்னா அதனால் ஐ எம் ஏ பேட் பாய் அப்படின்னு வந்துருச்சு. புரியுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனை வச்சு யூஸ் பண்ணலாம். நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபைண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நான் ஃபைண்ட் ஜி அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஜி வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிரும். அந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் மாதிரி தான் இதுவும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்றதை ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்லிடுறேன். கூகுளில் போகணும். கூகுளில் போய் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் ஸ்ட்ரிங்ஸ் இன் பைத்தன் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இல்லாட்டி இந்த கூகுள் அக்கா இருப்பாங்களா, கூகுள் அசிஸ்டண்ட் அக்கா, அந்த அக்கா கிட்ட வந்து நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் ஸ்ட்ரிங்ஸ் இன் பைத்தன்னு வாய்ஸ் இது பண்ணிட்டு சொல்லுங்கள். ஓகேவா? அது வந்து நிறைய இது வரும். ஓகே, நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். அதில் போய் நீங்கள் பாருங்கள். சரிங்களா? அதில் போய் நீங்கள் வந்து பார்க்கணும், இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். ஓகே, அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணியும் பார்க்கணும். மொபைல் ஃபோன் இருந்துச்சுன்னா பைட்ராய்டு அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, ஏற்கனவே உங்களை டவுன்லோட் பண்ண வேறு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஆப் அதெல்லாம் வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்.
இது இந்த ஃபங்க்ஷன் போட்டால் என்ன நடக்கும், அந்த ஃபங்க்ஷன் போட்டால் என்ன நடக்கும்னு, சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த சொல்லித்தரேன். ஸோ ஒருவேளை வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் இல்லாட்டி ஒரு ஆப் உருவாக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஆப் என்ன பண்ணும்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி பொருள் விற்கிற வெப்சைட் அது பேர் வந்து ஆக்சுவலி காமர்ஸ் வெப்சைட், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி காமர்ஸ் வெப்சைட்டில் இருந்து நிறைய ப்ராடக்டெல்லாம் இருக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த வெப்சைட்டில் நிறைய ப்ராடக்ட்லாம் இருக்கும். ஒரு லேப்டாப்பாக இருக்கலாம், நிறைய ப்ராடக்ட் இருக்கும், உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அந்த ப்ராடக்டோட பேர், ப்ரைஸு என்னன்றதை எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ரிங்காக வந்து உங்கள் வெப்சைட், உங்களோட ஆப் செய்வீங்களா அதை வந்து எடுத்துக்கிறோம். அண்ட் அதோட நேம் என்னன்றதை தனியாக பிரிண்ட் பண்ணும். அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் என்னன்றதை தனியாக, அந்த ப்ராடக்டோட கண்டிஷன் என்னன்றதை தனியாக வந்து பிரிண்ட் பண்ணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் இல்லாட்டி ஆப் கிரியேட் பண்ணுறீங்க, ஓகேவா? ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுவீங்க அண்ட் எப்படி அந்த மாதிரி தனித்தனியாக அதெல்லாம் கொண்டு போவீங்க அதை பற்றி இப்போ உங்களுக்கு நான் சொல்லி தந்துடுறேன். அண்ட் கைஸ், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கை நார்மலாக எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல், ஓகே? அண்ட் கைஸ், இந்த வீடியோவில் வந்து எப்படி நீங்கள் அந்த வெப்சைட் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி இருக்கிற காமர்ஸ் வெப்சைட்டில் இருந்து நீங்கள் எப்படி அந்த டேட்டாவை எடுப்பீங்க அதை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது, சரிங்களா? அதெல்லாம் நம்ம போக அது கொஞ்சம் அட்வான்ஸ். உங்களுக்கு இப்போ சொல்லி தந்துட்டேன்னா உங்களுக்கு மண்டை குழப்பி ஆஹா அப்படின்னு ஆயிரும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் வந்து ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள்குள்ளே நீங்கள் வந்து ஒரே ஒரு ப்ராடக்டோட நேம் என்னது அண்ட் அதோட ப்ரைஸ் என்னது அண்ட் அதோட கண்டிஷன் என்னது, புதுசாக இருக்கா பழசாக இருக்கா, அதை வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிட்டீங்க, ஓகேவா? அதை மட்டும் எப்படி நம்ம ஸ்லைஸ் பண்ணிட்டு நேம், ப்ரைஸ், கண்டிஷன் அந்த மாதிரி தனித்தனியாக கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணணும் அதை பற்றி இப்போ உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆசஸ் ரோக் அப்படின்னு ஒரு கேமிங் லேப்டாப் இருக்குது, அது வந்து கொண்டு வந்துட்டீங்க. அதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோனா 10,000 ரூபா, ஓகே? 10,000 ரூபா இல்லை, 10,000 ரூபா இருந்துச்சுன்னா நானே வாங்கியிருப்பேன். 10 லட்சம், சரிங்களா? அதோட ப்ரைஸ் வந்து 10 லட்சம், ஓகே? அண்ட் அதோட கண்டிஷன் வந்து இப்போ புதுசாக இருக்குது, சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ராடக்ட்டுன்ற வேரியபிள்குள்ளே நீங்கள் வந்து கொண்டு வந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இப்படி போய் ஸ்டோர் ஆகிருக்கு, சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ப்ராடக்ட்லேருந்து நேமுன்றது மட்டும் தனியாக எடுக்கணும், இந்த ப்ரைஸுன்றதை தனியாக எடுக்கணும், கண்டிஷனுன்றதை தனியாக எடுக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றதை சொல்லிடுறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நேம் அப்படின்ற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுவீங்க. அடுத்து ப்ராடக்ட்னு போட்டுட்டு ஸ்லைசிங் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸ்லைசிங்கில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஏ வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. 0th இடத்துல இருக்குது அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் இந்த இண்டெக்ஸ் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்ப்பீங்க, ஜி எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்ப்பீங்க, 8th இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் 0லேருந்து 8 அப்படின்னு போட்டுட்டு அப்படியே நீங்கள் வாட்டுக்கு பிரிண்ட் நேம் அப்படின்னு போட்டுருவீங்க, கரெக்டாக? அப்படி போட்டோடனே என்ன நடக்கும்? ஆசஸ் ரோகுன்றது பிரிண்ட் ஆயிரும், கரெக்டாக? கைஸ், இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து நான் உங்களுக்கு தெரிஞ்ச பேராக போட்டிருக்கேன். அதாவது உங்களுக்கு தெரியுது இதில் வந்து இந்த பேர் தான் இருக்குது, இதில் வந்து 0லேருந்து 8 இண்டெக்ஸ்க்குள்ளே நேம் இருக்குது, அடுத்து இந்த இண்டெக்ஸ்லேருந்து இந்த இண்டெக்ஸ்க்குள்ளே வந்து ப்ரைஸ் இருக்குது. பட் ஒருவேளை வந்து ப்ராடக்டெல்லாம் மாறும்ல, ப்ரைஸும் மாறும், எல்லாமே மாறும். அப்போ வந்து இந்த ப்ராடக்ட் நேம், அப்போ வந்து ஒருவேளை இந்த ப்ராடக்ட் நேம் ஆசஸ் ரோக் இல்லாமல் சாம்சங் கேலக்ஸி A10s அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல அந்த இண்டெக்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும்ல. அப்போ எல்லா நேரத்துலையும் நீங்கள் வாட்டுக்கு உட்காந்து ப்ரோக்ராமில் இண்டெக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாதுல, அப்படி தட்ஸ் இம்பாசிபிள். ஸோ இந்த ப்ராடக்ட் நேம், இந்த ஆசஸ் ரோகுன்ற ப்ராடக்ட் நேம் வேறு ஏதாச்சும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸஸ் எல்லாம் குறையும்ல. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றதை நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ கைஸ், இந்த ஸ்ட்ரிங்கில் பாருங்கள், இந்த ஸ்ட்ரிங்கில் உங்களுக்கு ஒரு காமனான ஒரு விஷயம் தெரியும். அதாவது ப்ராடக்ட் நேம் இருக்குல்ல, ப்ராடக்ட் நேமுக்கு அப்புறம் இந்த ஒரு சிம்பிள் தெரியுது பாருங்கள், அந்த சிம்பிள் பேர் ஆக்சுவலி பைப், ஓகேவா? என்னோட யூடியூப் வீடியோஸில் இருக்கிற டைட்டிலில் கூட பார்த்துருப்பீங்க, நான் அந்த சிம்பிளை யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுதான் அந்த சிம்பிள் எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. இப்போ நான் ஒரு வேளை ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த பைப் சிம்பிள், அந்த பைப் சிம்பிள்லேருந்து அடுத்த பைப் சிம்பிள் அண்ட் அந்த அடுத்த பைப் சிம்பிள்லேருந்து கடைசி, அந்த மாதிரி வந்து நான் ஒரு வேளை ப்ரோக்ராம் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்துடும்ல ஆன்சர். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஸோ அந்த மாதிரி எப்படி ப்ரோக்ராம் பண்ணணுன்றதை இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ வாங்க, கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் சொல்லி தந்துடுறேன். உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் சொன்னேன் ஸ்டார்டிங்கில், ஞாபகம் இருக்கா? இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ நான் 0 போட்டாலும் போடலாலும் ஒன்று தான். ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் பிளாங்காக விட்டுட்டு ஸ்டாப்புன்ற இடத்துக்கு வந்து ப்ராடக்ட் டாட் இண்டெக்ஸ், அடுத்து என்ன இண்டெக்ஸு, இது என்னது பைப் சிம்பிளை இங்கே போட்டுடுறேன். ஸோ இப்போ என்ன நடக்குன்றதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன்.
ரன் பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்கள். ஆசஸ் ரோகுன்னு தான் பிரிண்ட் ஆச்சு. ஸோ கைஸ் இங்கே என்ன நடந்துக்குன்னா நம்ம ஸ்லைசிங் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு பிளாங்காக விட்டுருக்கோம் கரெக்டாக. ஸோ பிளாங்காக விட்டோம்னா ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிறோம். ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன எழுதியிருக்கோம், ஸ்டாப் இண்டெக்ஸில் வந்து ப்ராடக்ட் டாட் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் போட்டுட்டு அந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனில் இருக்கிற ப்ராக்கெட்குள்ளே வந்து அந்த பைப் சிம்பிளை போட்டிருக்கோம். ஸோ அப்படி பண்ணுறப்ப பைத்தன் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா ஸ்டார்டிங்கில் எடுக்கணும், அடுத்து ப்ராடக்ட் டாட் இண்டெக்ஸ் எங்கே என்ன இண்டெக்ஸ் இருக்குது, பைப் சிம்பிள் இண்டெக்ஸ். அப்போ ஸ்டார்டிங்லேருந்து பைப் சிம்பிள் இண்டெக்ஸ் வரைக்கும் பிரிண்ட் பண்ணிடணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு பிரிண்ட் பண்ணிருச்சு. ஸோ இப்போ அதே இது பாருங்கள், நான் பேரை சேஞ்ச் பண்ணிடுறேன், ஆர்ஓஜி அப்படின்னு போட்டு ரன் பண்ணுறேன் பாருங்கள். கீழே அவுட்புட்டில் ஆர்ஓஜி அப்படின்னு வந்துருச்சு சரிங்களா. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லி தந்தேன்னா எப்படி நேமுன்றதை மட்டும் எடுத்து போடணும் அப்படின்றத சொல்லி தந்தேன் கரெக்டாக. நான் நேமுன்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணேன் அண்ட் அதுக்குள்ளே ப்ராடக்டை ஸ்லைஸ் பண்ணிட்டு நேம்ன்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிட்டு பிரிண்ட் நேம் அப்படின்னு போட்டேன் கரெக்டாக. பட் இப்போ உங்களுக்கான டாஸ்க் இன்றைக்கான ஒரு ஹோம்ஒர்க்கெல்லாம் கிடையாது. ஹோம்ஒர்க்னால் பேரே போரிங்காக இருக்குது. ஸோ இன்றைக்கி உங்களுக்கான வேலை என்னன்னா, நான் வந்து இந்த ப்ரோக்ராமை இன்னும் கம்ப்ளீட் பண்ணல கரெக்டாக. ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும் ஓகேவா. நான் வந்து ஜஸ்ட் நேம் அது மட்டும் தானே பண்ணியிருக்கேன், நேமோட வேரியபிள் அதை மட்டும் க்ரியேட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரைஸோட வேரியபிள் க்ரியேட் பண்ணணும், அப்புறம் கண்டிஷன் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடணும். இந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணணும். கடைசியில் இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணணும்னா ஏதாச்சும் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் நேம் போடுவீங்களா, அந்த ப்ராடக்ட் நேம்லேருந்து 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் நேமாக இருக்கணும், பிரிண்ட் ப்ரைஸாக இருக்கணும், பிரிண்ட் கண்டிஷன் சரிங்களா. 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். அந்த நேமு ப்ரைஸு கண்டிஷன் 3ஐயும் வந்து பிரிண்ட் பண்ணணும் ஓகேவா. இதுதான் உங்களுக்கான வேலை. அண்ட் இதை முடிச்சுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிடணும் ஓகேவா. கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ட்ரை பண்ணணும் சரிங்களா. நீங்கள் ட்ரை பண்ணாதான் நீங்கள் கற்றுக்க முடியும் ஓகேவா. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணணும். முயற்சி திருவனை ஆக்கும் கரெக்டாக. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஓகே. அண்ட் கைஸ் இதில் வந்து நீங்கள் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை மட்டும் யூஸ் பண்ணிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் ரிண்டெக்ஸ், RINDEX. அந்த ஃபங்க்ஷனை பற்றி இப்போ நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணணும் ஓகேவா. கூகுளில் போய் சர்ச் பண்ணிட்டு என்ன அதுன்னு கற்றுக்கோங்க ஓகே. கற்றுக்கிட்டு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தப்பாக இருந்தால் பரவாயில்ல, நான் வந்து அடுத்த வீடியோ வந்து சொல்யூஷன் வீடியோவாக தான் இருக்க போகுது. இதுக்கான சொல்யூஷன் வந்து நான் அதில் சொல்லுவேன் சரிங்களா. ஸோ தப்பாக இருக்குது ஐயோ அப்படிலாம் நினைக்காதீங்க சரிங்களா. சும்மா கமெண்ட் பண்ணி விடுங்க. நீங்கள் முயற்சி பண்ணணும், அதுதான் என்னோட ஆசை ஓகேவா. ஸோ கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே. கூகுளில்லாம் சர்ச் பண்ணி ஒழுங்காக நல்லா கற்றுக்கோங்க ஓகே. ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப் டு தட் ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.